சத்தியமா சொல்றேன். இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க அப்டின்னா, இதுக்கு முன்னாடி போன எல்லா ட்ரிப்ஸுமே வந்துட்டு மறந்துருவீங்க. அவ்ளோ அழகான ஒரு ஐலேண்ட் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்லருந்து வெறும் 1 ஹவர்லயே லொகேட் ஆயிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா யாராலயுமே நம்ப முடியாது. ஏன்னா, நானே நம்பல இங்க போற வரைக்கும். லாஸ்ட் வீக் வந்துட்டு பாலக்காடு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப் முடிச்ச உடனே ஈவினிங் 3:30 அந்த மாரி கொஞ்சம் ஃப்ரீயா டைம் கிடைச்சதுங்க. எங்க அண்ணா சொன்னா, "இங்க நியர்பை ஒரு ஐலேண்ட் இருக்கு. மலம்புலா டேம்க்கு ஜஸ்ட் பேக் சைட்ல. அங்க போனா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்டின்னு சொன்னா, சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்க போற வரைக்கும் இவ்ளோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா போனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்ளோ சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. இங்க வந்துட்டு நீங்க ஃபோட்டோ ஷூட் பண்றதுக்கு, இல்லன்னா வந்துட்டு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் மேக் பண்றதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸான இடம் அப்படின்னு சொல்லுவேன் நானு. நீங்க குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு தண்ணி வந்து சுத்தமா ஆழமே இல்ல. நாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிக்கிறோம். முட்டி அளவு கூட தண்ணி கிடையாது. ஆழமே இல்ல. நல்லா காத்து, சுத்தி மலைகள், அதே மாரி அந்த வேவ்ஸ் வர்றது, அந்த கிராஸ் மேட் ஃபுல்லுமே சுத்தி கிராஸ் மேட் போட்ட மாதிரி இருக்கு. இப்படி ஒரு ஐலேண்ட் வந்து ஒரு ஃபாரின் லுக்ல நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நியர்பை டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றது வந்துட்டு உண்மையிலேயே சான்ஸ்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் கூட்டிட்டு போங்க உங்க குழந்தைங்கள, இல்லைன்னா உங்களோட ஏஜ்டு பெர்சன்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா நீங்க போகணும் அப்படின்னா, டெஃபினட்டா உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த ஒரு ஐலேண்ட் வந்துட்டு மறக்காம வச்சுக்கோங்க. இந்த ஐலேண்டோட பேர் வந்துட்டு காவா ஐலேண்ட். மலம்புலா டேம்க்கு பேக் சைட்ல இருக்கு. இந்த மாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.